அந்த கடவுள் ஒருவரா பலரா, பலர் இருந்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்ற விஷயங்களையும் இங்கே சொல்லி, கடவுள் அது ஒருவராகத்தான் இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி, அங்கே அந்த நூல் முழுவதும் பல்வேறு விவரங்கள், அதாவது நீங்கள் எடுத்தீங்கன்னா கீழே வைக்க முடியாது, அந்த அளவிற்கு விறுவிறுப்பாக எளிய நடையிலே அந்த தர்க்க ரீதியாக ஆதாரபூர்வமாக அறிவியல் பூர்வமாக கடவுள் நிச்சயமாக இருக்கிறார், அந்த கடவுள் ஒருவராகத்தான் இருக்க முடியும், உங்களுக்கு ஒரு கடவுள், எனக்கு ஒரு கடவுள், இந்துக்களுக்கு ஒரு கடவுள், முஸ்லிம்களுக்கு ஒரு கடவுள், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கடவுள் என்று தனித்தனி கடவுள் அல்ல, எல்லோரையும் படைத்து பரிபாலித்து ரசித்து வரக்கூடிய கடவுள் ஒருவர் தான் என்பதை ஆணித்தரமானதுகிறார். நீங்கள் கடவுளை நம்புவராக இருக்கலாம், பல கடவுள் கொள்கையுடையவராக இருக்கலாம், அல்லது கடவுளே இல்லை என்று நாத்திகத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கலாம். எல்லோரும் இந்த நூலை வாசியுங்கள், படியுங்கள், பரப்புங்கள். அந்த நூலை படித்த பிறகு நீங்கள் முடிவுக்கு வருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நூல் தமிழகத்தின் இல்லமங்கும் உள்ளமங்கும் சென்று சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா.